புதுமை, உளமறியாத புதுமை. சத்தியம் என்பது அரிச்சந்திரனின் உயிர் மூச்சு. அரசனாயிருந்த அரிச்சந்திரன் சத்தியத்தின் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தன் நாட்டையும் செல்வத்தையும் விசுவாமித்திர முனிவருக்கு தானமாக கொடுத்து இப்போது முனிவரின் தட்சிணைக்கான கடனை தீர்ப்பதற்கு தனது மனைவியையும் மகனையும் காலகண்ட ஐயருக்கு விற்று விசுவாமித்திரர் மகரிஷியின் கடனை தீர்க்கின்றார். நட்சத்திர முனிவர் தனக்கு தரகு பணம் கொடுக்குமாறு கேட்கின்றார். நட்சத்திர முனிவரின் தரகு பணத்தினை கொடுப்பதற்காக வீரவாகுவிற்கு அரிச்சந்திரன் விற்கப்படுகின்றார். வீரவாகுவிற்கு அடிமையான அரிச்சந்திரன் மயான காவல் புரிய மயானத்திற்கு போகின்றார். மதிவலியோடு நான் கதிவலி பெறவே, மதிவலியோடு நான் போகின்றேன் போகின்றேன் போகின்றேன். மாயமானிடா வாழ்க்கையிலே பூந்தான் வாழ்வதுவே பொய்யாவுமா, வாழ்ந்ததுவே மெய்யாவுமா. மாயமானிடா வாழ்க்கையிலே பூந்தான் வாழ்வதுவே பொய்யாவுமா, வாழ்ந்ததுவே மெய்யாவுமா. போகின்றேன் போகின்றேன் மயான காவல் புரிந்திட நான் போகின்றேன். ஆண்டவா, இறைவா, எங்க பார்த்தாலும் பிணக்காடா இருக்கிறது. மயானத்திற்கே வந்து விட்டேன். எனக்கும் 6 அடி மந்தான் சொந்தம். ஆறடி மண்ணுண்டு அனைவர்க்கும், 6 அடி மண்ணுண்டு அனைவர்க்கும். அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவர்க்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியை நடந்தாலும், நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியை நடந்தாலும், பலர் மனம் பொருள் சேர்ப்பார். பசித்தவர் பலரையும் பலவிதம் பணிப்பார். 6 அடி மண்ணுண்டு அனைவர்க்கும். இறைவா, உன்னை முன்னே வைத்து இந்நிஜமானுக்கு நான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றப் போகிறேன். ஆண்டவனே, என் கடமையினை தொடங்குகிறேன். காலகண்ட ஐயருக்கு விற்கப்பட்ட சந்திரமதி காலகண்ட ஐயா வீட்டில் அடிமையாக முழு வேலைகளையும் கவனித்து வருகிறார். விசுவாமித்திர முனிவரின் சூழ்ச்சியால் தெற்பை கொய்ய காட்டிற்கு சென்ற சந்திரமதியின் மகன் லோகிதாசன் அருவம் தேண்டி இறக்கின்றான். காட்டுக்கு போன மகன் நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதறுகிறாள் சந்திரமதி. உமா மகேஸ்வரா, உலகையாளும் பெருமானே, கருணாகரா, கைலைநாதா, உன்னை நம்பி இருக்கும் என்னை இப்படி சோதிக்கலாமா? நாடிலக்க வைத்தாய், நாயகரை பிரித்தாய், சுகவால் விளக்க வைத்தாய். இத்தனையும் போதாதென்று என்னை வேதியருக்கு அடிமையாக்கினாய். அடிமை கொண்ட வேதியர் பூஜைக்கு தேவையான பொருட்களை சேகரித்து வரும்படி என் மகனை வராந்திரத்துக்கு அனுப்பினார். அதிகாலை சென்ற என் மகன் அந்தி சாயும் வேலையாகியும் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. அவனை காணாது ஒவ்வொரு வினாடியும் பெற்ற இந்த தாயின் உள்ளம் புழு போல துடிக்கிறது. நான் என்ன செய்வேன் தெய்வமே, நான் என்ன செய்வேன்? யாரிடமாவது கேட்டு வருவோம் என்றால் அவனுடன் சென்ற அந்தன சிறுவர்களையும் காணவில்லையே. அதோ அந்தன சிறுவர்கள் வருகின்றார்கள்.
என் மகனை காணவில்லையே. சிறுவர்களே, என் மகன் எங்கே? என் மகன் எங்கே? என் மகன் எங்கே அப்பா? அப்பா, அந்தன சிறுவர்களே, உங்களோடு வந்த என் மகன் எங்கே அப்பா? என் மகன் எங்கே அப்பா? அம்மா, நாங்கள் என்னத்த சொல்லுவது? நாங்க தெப்ப பவிக்க போன இடத்துல ஒரு பெரிய புரது ஒன்று இருந்ததம்மா. அந்த புரதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு புத்தொன்று இருந்தது. அதற்குள் இருந்த பாம்பு ஒன்று லோகிதாசனை கடிச்சு லோகிதாசன் இறந்து போனான். ஐயோ, என் மகன், என் செல்வமே, என்னை விட்டு போய்விட்டாயா? இனி நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? ஐயோ, நீ எங்கிருந்து கிடக்கிறாயோ? நீ எப்படி கிடக்கிறாயோ? அதை கூட இந்த பாவி தெரிந்து கொள்ளவில்லையே. அப்பா, அந்த சிறுவர்களே, என் மகன் எங்கே? என் மகன் எங்கே இருந்து கிடக்கிறான்? அம்மா, அல்லாதேங்கோ அம்மா, நீங்க அல்லாதேங்கோ. நீங்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய இமச்சடங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய என்பதற்காக அந்த வனாந்தரத்தில் உள்ள பெரிய ஆலமரத்தின் கீழே போட்டு செடிகொலிகளால மேல போட்டு விட்டிருக்கிறோம். நீங்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சீக்கிரம் செய்யுங்கம்மா. போங்கம்மா, போங்கம்மா, சீக்கிரம் போங்கோ. வளம் பொருந்திய கண்ணோசி நாட்டு மகளாக பிறந்த நான் பிறக்கும் போதே தாலியோடு அவதரித்து மாசற்ற அயோத்தி மன்னனை மனம் செய்து கிடைத்து கரிய உன்னை பிள்ளையாக பெற்று காட்டு பாம்பிற்கு பலி கொடுத்த பாவி நான். உன்னை வந்து பார்ப்பதற்கு கூட இந்த பாவிக்கு சுதந்திரம் இல்லையே. நான் ஒரு அடிமை, நான் அடிமையடா. போகிறேன். என்னை அடிமை கொண்ட வேதியரிடம் சென்று என் மகனை காண விடை கேட்டு வருகிறேன். பிரபு, என்னை கரம் பிடித்த மன்னவரே, என் சுவாமி, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? சுவாமி, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? காலஹண்டரி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அட முத்தையா, அம்மா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கா சாமி. அவளை கூப்பிடுறா. அம்மா, அம்மா. அடடா, என்ன முத்தையா, அம்மா அம்மாலண்டு அரண்டிருக்க. அம்மாக்கு இப்ப என்னடா வந்துச்சு? உங்களை சாமி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏனா இந்த ஆத்துல எல்லா சோழியையும் நான் தான் கவனிக்க வேண்டுமா? பணத்தை கொத்தி வாங்கி வந்தியலே சந்தி, அவளை எதற்காக வாங்கி வந்தியல்? இந்த ஆத்துல ஒரு சோழியும் அவ கவனிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் தலைவலி கோரமா, அழுத கண்ணும் சிந்திர மூக்குமா இருக்கிறா. அவளோருக்கு என்னன்னு கேளுங்கோ. அப்படியா சமாச்சாரம்? அடியே சந்தி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிற? சுவாமி, சுவாமி. ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே, என் பாலனும் பம்பாலே மாண்டான் ஐயா வேதியரே. புற்றருகிலே அடுத்து புத்திரனை கண்டெடுத்து பெற்ற கடன் தீர்க்க வேண்டும் போக விடைதாரீர். ஐயா வேதியரே, என்னை அடிமை